தர்ம யுத்தம் முடிவுக்கு வந்தது. பன்னீர்செல்வம் திமுகவில் இணைந்து விட்டார். இவரும் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பன்னீர்செல்வத்தை மீண்டும் அதிமுகவில் சேர்த்துக் கொள்வார் என்று ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. கடைசி வரைக்கும் சேர்க்கவே இல்லை. வேற என்ன செய்ய முடியும்? பணத்தையும் பதவியும் பார்த்தவன் சும்மா இருக்க முடியுமா? அதனால திமுகவில் இணைந்து விட்டார். குரங்கு கையில பூமாலை கொடுத்தா என்ன ஆகுமோ அதே போலதான் ஓபிஎஸோட கதை. ஓபிஎஸ் அவர்களை ஏன் எடப்பாடி கட்சியை விட்டு நீக்கினாரு? ஒரு கட்சின்னு இருந்தா ஒற்றை தலைமையில தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பொதுக்குழு தீர்மானத்துல எடப்பாடிய ஒற்றை தலைமையா தேர்ந்தெடுத்தாங்க. ஒற்றை தலைமையை ஓபிஎஸ் ஏத்துக்கல. சோ அதனால எடப்பாடி பழனிசாமி அதிமுகவில இருந்து ஓபிஎஸ் நீக்கிட்டாரு. இது எல்லாத்துக்குமே முன்னாடி பாத்தீங்கன்னா சசிகலா அணிய சேர்த்துக்க கூடாது அதிமுகன்னு சொல்லிட்டு தர்மயுத்தம் நடத்தினாரு ஓபிஎஸ். இதே போலதான் ஒரு கட்சியில இருந்துகிட்டு ஏதாவது ஒரு பிரச்சனையை சொல்லிக்கிட்டு கட்சி தலைமைக்கும் தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருந்தாரு ஓபிஎஸ். இப்போ ஓபிஎஸ் திமுக இணைஞ்சிருக்காரு. அங்க போயிட்டு தர்மயுத்தம் நடத்த முடியுமா? அந்த தலைமைக்கு எதிரா எனக்கு பதவி வேணும், அந்த பதவி வேணும்னு கேட்க முடியுமா? ஸ்டாலினை எதிர்த்து எதுவும் பேச முடியுமா? உதயநிதியை எதிர்த்து எதுவும் பேச முடியுமா? அதுக்கு அடுத்து அவர்களுடைய வாரிசுகளான இன்ப நிதியை எதிர்த்தாவது எதுவும் பேச முடியுமா இவரால? ஸ்டாலினுக்கு அப்புறம் நான் தான் அடுத்த தலைவர்னு சொல்ல முடியுமா ஓபிஎஸ் ஆல? இதெல்லாம் முடியாதுல்ல. சோ அதிமுகவிலையும் அதே போல இருக்கக்கூடிய தலைமையை ஏற்றுக்கொண்டு அந்த கட்சியிலேயே இருந்திருந்தா 3 முறை முதலமைச்சராக இருந்த உங்களுக்கு தொடர்ந்து அந்த மரியாதை இருந்திருக்கும். இப்போ திமுகவுல சேர்ந்த உங்களுக்கு அதிமுகவுல கிடைத்த மரியாதை உங்களுக்கு திமுகவில் கிடைக்கும் நினைக்கிறீங்களா? நீங்க திமுகவுல ஒரு கொத்தடிமையா தான் இருக்க முடியும். ஸ்டாலினுக்கு சலாம் போடணும், உதயநிதிக்கு சலாம் போடணும், அடுத்து வரக்கூடிய இன்ப நிதிக்கும் நீங்க சலாம் போடணும். கையில் இருந்த பூமாலையான அதிமுகவை பிச்சு அதை அழக நாசப்படுத்திட்டு தற்போது ஊழலின் சாக்கடையான திமுகவுல போய் சேர்ந்திருக்காரு. அதோட சேர்ந்து ஓபிஎஸ் நார போறாரு. பணத்தை பார்த்தவனும் சரி, பதவியை அனுபவிச்சனும் சரி சும்மா இருக்க மாட்டாங்கிறதுக்கான உதாரணம் பன்னீர்செல்வம்.